ஒரு கதை ஒண்ணு சொல்லட்டுங்களா? அந்த ஒரு கதைனால பிற்காலத்துல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டமா உருவாகின ஒரு கதை ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த வீடியோவை பாருங்க. 1997ல ராஜஸ்தான்ல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குழந்தைக்கு சைல்டு மேரேஜ் பண்றதா ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒரு சோசியல் ஒர்க்கர் பண்டாரி தேவி அப்படின்ற அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த சைல்டு மேரேஜ் நடக்க கூடாதுன்னு சொல்லி அதற்கான போராட்டத்துல இறங்குறாங்க. அந்த சைல்டு மேரேஜை தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி அந்த முயற்சிக்கு அவங்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? இந்த சமுதாயம் அவங்களுக்கு கேங் ரேப் அப்படின்ற ஒரு பரிசை கொடுத்து, இப்படி நடந்த ஒரு விஷயத்த எல்லா உமன்ஸ் குரூப்பும் சேர்ந்து என்ஜிஓஸும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸா ஃபைல் பண்றாங்க. விஷாகா வர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸ் கோர்ட்ல வருது. கோர்ட்ல அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல உமன்ஸ் ஒர்க் பிளேஸ்ல அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னா எந்த ஒரு சட்டமும் கிடையாது. இந்த கேஸ் வந்தது, நடந்த எல்லா விஷயங்களையும் கோர்ட் விசாரிச்சது, இறுதியா ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. என்னன்னா, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு லிவ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இது எல்லாமே ஒர்க்குக்கு போற ஒரு பெண்ணுக்கும் இருக்கணும். அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கக்கூடாது, அதுக்கு அவங்க பாதுகாப்பு தெரிவிக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி விஷாகா கைட்லைன்ஸ் ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குனாங்க. இந்த விஷாகா கைட்லைன்ஸ்ல ஹைலைட்டான ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு கம்பெனிலுமே உமன்ஸ்க்கு ஒரு கம்பெயின் கமிட்டி இருக்கணும்னு சொன்னாங்க. அதனுடைய தலைவர் ஒரு உமனா தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு என்ஜிஓ மெம்பர் அந்த கமிட்டில இருக்கணும்னு சொன்னாங்க. அதே நேரத்துல எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டு நடந்தாலும் அது கான்பிடென்ஷியலா நடக்கணும்னு சொன்னாங்க. கடைசியா ஒருவேளை நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சா ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஒரு சட்டம், இந்த ஒரு விஷயம் லட்ச லட்ச இந்திய பெண்களுக்கு பிற்காலத்துல பெரிய பாதுகாப்பா அமைஞ்சது.